வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ரொம்ப நாளாவது வீடியோ போட்டு இப்போ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பணபத்திரகாளி அம்மன் கோவிலுங்க. இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டங்க, மேட்டுப்பாளையத்தில் இருக்குங்க. ஊட்டிக்கு போகிற வழியிலேருந்து 6 கிலோமீட்டருங்க. பணபத்திரகாளி அம்மன் கோவிலுங்க. இது ரொம்ப பிரசித்தி பெற்ற ஸ்தலம்னு கூட சொல்லலாங்க. ரொம்ப பழமை வாய்ந்த கோயிலுங்க. சாமி பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக, ரொம்ப காளினா ரொம்ப உக்கரமாக இருக்குங்க. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா காளி வனபத்திரகாளி அம்மன் காளி தாங்க. ஆனால் ரொம்ப சாந்த சுரூபமாக காட்சியளிக்கிறாங்க. ஓகேங்களா. இது பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கோயில் கட்ட உத்தரவே கொடுக்கலிங்க. ரொம்ப நாள் கழித்து தான் இப்போ கோயில் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. சுற்றியும் பார்த்திங்கன்னா கோயில் வேலை நடந்துகிட்ருக்கு. அதனால் கொஞ்சம் போக்குவரத்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடந்துகிட்ருக்கிறதுனால சரியாக இது பண்ண முடியலைங்க. ரொம்ப ஃபேமஸான இடங்க இது. கோயம்புத்தூர்லேயே பார்த்திங்கன்னா ரொம்ப பிரசித்தி பெற்ற ஸ்தலத்தில் இது ஒன்றும் சொல்லலாம். வனபத்திரகாளி அம்மன் கோவிலுங்க. இது இங்கே இருக்க மக்களோட நம்பிக்கை தெய்வம்னு சொல்லலாம், காவல் தெய்வம்னு சொல்லலாம். நிறைய கம்பெனி இதெல்லாம் வச்சுருக்கவங்க வேண்டுதலுக்கு வருஷம் கிடா வெட்டுறது, அவங்க கம்பெனியில் எந்த ஒரு ஆக்சிடெண்ட்டும் நடக்கக்கூடாது, எந்த ஒரு விபத்தும் நடக்கக்கூடாது, ஈவன் வேலை வித்து எந்த ஒரு தடங்களும் வரக்கூடாது, கண் பார்வை, கண் திஷ்டி எல்லாத்துக்கும் வேண்டுதல் வச்சு கிடா வெட்டுவாங்க. கிடா வெட்டி பார்த்திங்கன்னா இங்கே பக்கத்துலேயே பார்க்கணும் சின்ன சின்ன மண்டபம், சின்ன சின்ன இதெல்லாம் அவைலபிளாக இருக்குங்க. இங்கே சாமிக்கு நேராக கிடா வெட்டுவாங்க. எடுத்துகிட்டு போய் அங்கேயே சமைச்சிட்டு அங்கேயே இப்போது சாப்பாடை எடுத்துகிட்டு பண்ணிட்டு வந்துடுவாங்க. வீட்டுக்கு யாரும் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு நல்ல சக்தி வாய்ந்த சாமிங்க. எல்லாருக்கும் மக்கள் பார்த்திங்கன்னா நல்ல வேண்டுதல், என்ன வேண்டுதல் வைக்கிறாங்களோ அது நடக்குங்க. மெயினாக இது மலையோட அடிவாரத்தில் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்குங்க. சுற்றியும் பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இங்கே இருக்குங்க. நல்லா சுற்றி பச்சை பச்சேர்னு புல்வெளிகள், மலையோட அடிவாரத்தில் கோவில் அமைஞ்சிருக்கிறதுனால இங்கே பாருங்கள் ரொம்ப இயற்கையாகவும் இருக்கும், நல்ல குளிர்ச்சியாகவும் இருக்குங்க. நல்ல வின்டர் காலத்துலலாம் நல்ல சில்லுன்னு இருக்குங்க. அதேமாரி அமாவாசைக்கெல்லாம் அமாவாசை பௌர்ணமி காலத்துலலாம் இங்கே நிற்கவே முடியாதுங்க, அவ்வளோ கூட்டமாக இருக்குங்க. நம்மளுடைய ரைட் சைடில் பார்த்திங்கன்னா பக்காசுரன் இருக்காருங்க. இது கோயிலோட ஸ்தல வரலாறுன்னு பார்த்திங்கன்னா பக்காசுரனுங்கிற ஒரு அசுரர் இருந்தாருங்க. அது மகாபாரத்து காலத்துலேருந்து இந்த கோவில் இருக்குதுன்னு சொல்ல வராங்க. பீமன்கிட்ட முதலையும் முறையிடுறாங்க இந்த ஊர் மக்கள், பக்காசுரனை அழிக்கணும்னு. அவர் பீமன் காளிதேவிகிட்ட சக்திகளை பெற்றுட்டு போகிறதாக ஐதீகம் சொல்கிறாங்க. கடைசியில் பீமன் இறக்கும் தருவாயத்தில் பீமன் பக்காசுரனை அழிக்கும்போது அந்த பக்காசுரன் சொல்கிறாருங்க, அவரோட தவறை திருத்திக்கிட்டு சாமிகிட்ட சரணடைகிறதுனால அவர் காவல் தெய்வமாகவே அவங்களே வச்சிடுறாங்க காளியம்மா. அதனால் இதையுமே பார்த்திங்கன்னா சிலையாக வச்சு எல்லோரும் கும்பிடுறாங்க. பார்த்திங்களா, கோவில் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் ஸ்தல வரலாறுங்க. அதனால் நம்ம இங்கே பார்த்திங்கன்னா வியூ பாயிண்ட் பார்த்திங்கன்னா பக்காசுரன் வியூன்னு சொல்லி தனியாகவே ஒன்று இருக்குங்க. கூகுள் மேப்பில் அடிச்சிங்கன்னா அதுவே தெரியுங்க. அதனால் அவங்களுக்கு இது மகாபாரத காலத்துலேருந்து இந்த கோவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுமாரி இது ரொம்ப சின்ன கோவிலாக இருந்ததுங்க ஓரளவு. இப்போ தாங்க சாமி உத்தரவுலன்னு கோவிலை மட்டும் அந்த கர்ப்பகிரகத்தை வச்சுட்டு சுற்றி எல்லாமே டெவலப் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த கோவிலில் மட்டும் கை வைக்காமல் இருந்தாங்க. அப்புறம் இப்போ தான் ஒரு வருஷம் கழித்து வேலை மறுபடியும் ஆரம்பிச்சிருக்காங்க. சாமி உத்தரவு வந்திருக்குன்னு சொல்லிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை போயிட்டுருக்குங்க. அவங்கவுங்க எலுமிச்சம்பழம், நெய் தீபம் போட்டு அவங்கவுங்க நம்பிக்கைங்க. இங்கே பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் பாருங்கள், நெய் தீபம் போடுவாங்க, நல்லெண்ணெய் தீபம், எலுமிச்சை தீபம், சில பேர் பூசணிக்காயிலே தீபம் போட்டிருக்காங்க. எல்லாமே அவங்கவுங்க நம்பிக்கையின் அடிப்படையில் வேண்டுதல் வைக்கிறாங்க. அதேமாரி நம்பிக்கை நடந்திருக்குங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த சாமிங்க. ஊட்டி போகிறவங்க ஒவ்வொருத்தவங்களும் நீங்கள் இங்கேருந்து ஊட்டி போகிற மேட்டுப்பாளையத்துலேருந்து 6 கிலோமீட்டர் தாங்க. ஒரு டைம் நீங்கள் உங்களோட வேண்டுதலை வச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பத்திரகாளி அம்மன் நிறைவேற்றுவாங்க. கண்டிப்பாக பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குதுன்னு. முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இது முன்னாடி சின்ன இது தாங்க. முன்னாடி போய் நின்றுட்டு சாமி கும்பிட்டு வர மாதிரி தாங்க. நாளுக்கு நாள் பக்தர்கள் கூட்டம் அதிகமாகிட்டு இருக்கிறதுனால கோயிலையும் பெருசு பண்ணி
நல்லா இப்போ விசாலமாக ஆக்கி வச்சுருக்காங்க. கண்டிப்பாக கவர்மெண்ட் நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. மக்களும் நல்லா நாளில் கூட்டமாக வந்துட்டு தான் இருக்காங்க. நான் வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காக காலையிலே போயிட்டேங்க. ஒரு 8 மணி 9 மணிக்கெலாம், அதுவுமே நார்மல் ஃப்ரைடேயில் தான், வெள்ளிக்கிழமையில் தான் போயிருந்தோம். அதனால் கொஞ்சம் கூட்டம் இன்றைக்கி கம்மியாக இருக்குதுங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா கூட்டம் ஃபுல்லாக இருக்குங்க, நிற்கவே முடியாது. அமாவாசைக்கெலாம் போனீங்கன்னா கூட்டம் நிற்கவே முடியாத அளவுக்கு கூட்டமாக இருக்குங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸான கோயிலுங்க இது மேட்டுப்பாளையத்துக்கு இது நல்ல ஒரு ஊட்டி எப்படியோ அந்த அளவுக்கு இந்த வனபத்திரகாளியம்மன் கோவில் நல்ல ஃபேமஸான கோவிலுங்க. கண்டிப்பாக இது நிறைய பேருக்கு இங்கே இருக்கவங்களுக்கு தெரியுங்க. வெளியூர் மக்களுக்கு பாதி பேருக்கு இப்போ நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. திருப்பூர், ஈரோடு எல்லாமே சுற்று வட்டாரத்தில் இருக்கிற அனைத்து பக்கத்தில் இருக்க மாவட்டங்கள் எல்லாருமே வந்துட்டு போகிறாங்க. கண்டிப்பாக அந்தளவுக்கு சாமியோட சக்தி நம்ம வேண்டுதல் எல்லாருக்குமே நடந்திருக்குங்க. உள்ள கோயிலை சுற்றியும் பிரகாரத்தை வீடியோ எடுக்கக்கூடாதுங்க. அதனால் சாமி எடுக்கக்கூடாதுன்னாங்க. சுற்று இதை மட்டும்தாங்க நாங்கள் வீடியோ எடுக்க முடிஞ்சது. சுற்றியும் பார்த்திங்கன்னா உள்ள என்ட்ரன்ஸுங்க இப்படி தான் இருக்குங்க. இங்கேருந்து சாமியை வேண்டிட்டு பக்கத்தில் காது குத்து வைக்கிறவங்க, சின்ன ஃபங்க்ஷன் வைக்கிறவங்களாம் இந்த பக்கத்தில் தான் இங்கே தாங்க வச்சுட்டு இங்கேயே சாப்பாடு செஞ்சு போட்டுருவாங்க. கடை வெட்டினாலுமே பக்கத்தில் சுற்றியும் பார்த்திங்கன்னா இந்த கோயிலை சார்ந்து பார்த்திங்கன்னா ஒரு 200-300 சின்ன மண்டபங்கள் இருக்குங்க. கம்பெனிலேருந்து முன்னாடியே ஆர்டர் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. யாராவது வருவாங்க, காலையில் கிடா வெட்டுவாங்க, சாமியை கும்பிட்டு தீர்த்தம் தெளிச்சுட்டு கிடா வெட்டிட்டு பாருங்க சாமியோட ஃபோட்டோ அந்த ஸ்க்ரீனில் ஓடுது பாருங்க வீடியோ. அதுங்க சாமி அப்படி தாங்க இருக்கும். உள்ளே பிரகாரத்தை வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லைங்க. அதனால் சுற்று இதை மட்டும்தாங்க கும்பிட்டுருக்கோம். அதனால் வாங்க நம்ம இந்த கிடா வெட்டுறதெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன மண்டபம் பிடிச்சிப்பாங்க. அப்படியே காலையில் வந்துடுவாங்க. கடை எடுத்து வந்து தீர்த்தம் போட்டுட்டு சாமியை இங்கேயே கிடா சாமி அருள் கொடுத்தோன்னா கிடா வெட்டிடுவாங்க. வெட்டி முடிச்சுட்டு எடுத்துகிட்டு போயிட்டு சமைச்சி அங்கேயே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு எதுவும் திருப்பி எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. அங்கே வரவங்களுக்கு மேக்ஸிமம் கொடுத்துட்றாங்க. அப்படி மிச்சம் இருந்தாலும் அவங்களே அங்கேயே கொடுத்துட்டு போயிடுவாங்க. எங்கே அமாவாசை மற்ற நாட்களில் எப்போ பார்த்தாலும் எங்கே சுற்றி பார்த்தாலும் கிடா வெட்டாக தாங்க இருக்கும். முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 5-6 வருஷத்தில் தாங்க இந்த சுற்றி இந்த மண்டபம் அதிகமானதுங்க. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா கோவிலுக்குள்ளேயே சுற்றி பார்த்திங்கன்னா கிடா வெட்டுவாங்க, இங்கேயே சமைச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு இது நடந்துக்கிட்டே இருக்குங்க. இப்போல்லாம் மண்டபம் வந்தவொடனே எல்லாம் டீசெண்டாக அவங்கவுங்க வேண்டுதலுக்கு ஏற்ற மாரி அவங்கவுங்க கூட்டத்துக்கு ஏற்ற மாரி மண்டபம் பிடிச்சிக்கிறாங்க. அந்தமாரி பார்த்திங்கன்னா இந்த கோயில்லன்னு பார்த்திங்கன்னா டெய்லியும் 12 மணிக்கு அன்னதானம் போடுறாங்க. 200 பேர் 300 பேர் வந்தாலும் சாப்பிட்டுக்கலாங்க. இது டெய்லியுமே நம்ம கவர்மெண்ட்லேருந்து கோயில் சார்பாக பண்ணிகிட்ருக்காங்க. இதுதாங்க சாமி பிரசாதம். எல்லாம் சாமி கும்பிட்டு சுற்றி வாங்கிக்கலாங்க. இது நிறையா ரொம்ப நம்பிக்கையின் அடிப்படையில் தாங்க எல்லாமே. யார் என்னென்ன வேண்டுதல் வைக்கிறாங்களோ எல்லாமே இந்த அம்மா நடத்தி கொடுக்குறதாங்க எல்லாருமே சொல்கிறாங்க. அதில் இல்லாமல் பார்த்திங்கன்னா இங்கே சுற்றியும் இங்கே அந்த கோயில் மட்டும் இல்லைங்க, கோயில் சுற்றி இருக்கிற எல்லாமே ஃபேமஸ் தாங்க. இந்த கோடை காலத்தில் வெயில் காலத்துலலாம் வந்திங்கன்னா சுற்றியும் பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா குளிக்கிறதுக்கான அருவிலாம் இருக்குங்க. அதனால் நம்ம ஆற்றோரமாகவே இருக்குங்க. நல்லா நீட்டாக குளிச்சுக்கிட்டு நல்லா இது பண்ணிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா ஃபேமிலியோடு வந்தீங்கனாலும் குளிச்சுட்டு நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாங்க. டைமும் நல்லா ஸ்பெண்ட் ஆகும், சாமியும் கும்பிட்ட மாதிரி இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, யானைகள் புத்துணர்ச்சி முகாம்னு சொல்லிட்டு இது பக்கத்தில் தாங்க இருக்குது. கோயிலுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு டைம் யானைகள்லாம் அழைச்சிட்டு இங்கே குளிக்க வச்சு எல்லாமே மெடிக்கல் கேம்ப் மாரி போடுவாங்க. கவர்மெண்ட் மூலிமா நடத்துகிறாங்க. இந்த புத்துணர்ச்சி முகாம்னு சொல்லிட்டு இங்கே தாங்க இருக்குது. வந்தீங்கனாலே அதுவும் பார்க்கலாங்க. இந்த கோடை காலத்தில் போடுவாங்க. கண்டிப்பாங்க அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா கூட்டம் ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக பாருங்கள். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சாமி வர முடியாதவங்க இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. முடிஞ்சவங்க கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு வாங்க. எங்கள் மேட்டுப்பாளையம் வனபத்திரகாளியம்மன் தாயை அருள் பெற்று கண்டிப்பாக இதுதாங்க குண்டம் இறங்குறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸானதுங்க. குண்டம் இறங்கி முடிஞ்சு டெய்லி பாருங்கள் பக்கத்தில் உப்பு மிளகெல்லாம் விற்பாங்க. கந்திஸ்தி போகும்பாங்க. இந்த உப்பு எப்படி இந்த மழை நீரில் கரையிறது போல் உங்களை சுற்றி இருக்கிற கந்திஸ்தி பில்லி சூன்யம் எல்லாமே இந்த உப்பு மாரி அதை கரைஞ்சிடும் சொல்லி ஐதீகங்க, பக்தரோட ஐதீகங்க. இதுதாங்க பக்காசுரன் மலை. நான் சொன்னேங்க இந்த பதம் பண்ணார் பீமன் சொல்லிட்டு நாங்கள் பீமனோட சொல்லி பக்காசுரன் மலை
இதுதாங்க வீடியோ. கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த கோவிலை வந்து ஒரு டைம் வந்து உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு டைம் வாழ்க்கையில் ஒரு டைம்னாவது வந்துட்டு பார்த்துட்டு போங்க. இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் மிக்க நன்றிங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா 10,000 சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் மிக 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 நன்றிங்க. எங்களோட ஆதரவை மேலும் நாங்கள் எதிர்பார்க்குறோங்க. நன்றி, வணக்கம். இப்படிக்கு உங்கள் சோவை சஞ்சு சேனல்.